ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான மீன் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். அவ்வளோத்துக்கு சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை விடவே ரொம்ப டேஸ்டியாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். ஸோ முக்கியமாக பிகினர்ஸ்க்காக தான் இந்த ரெசிபி. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தினத்தை அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் மசாலா தூள்லாம் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்போ அது நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக இது போல் நல்லா தூவி விடுங்க, எல்லா இடத்துலையும் படுறது போல். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதையும் இது போல் நல்லா வந்து தூவி விட்டுக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு. அந்த கொட்டைகளை நீக்கிட்டு சாறை மட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாக்களும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த எல்லா மசாலாவும் இந்த மீனில் நல்லா படுறது போல் இது போல் நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மீனாக எடுத்து கடாயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை ஒரு பக்கம் வேகட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு மறுபடிக்கும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஸோ 2 பக்கட்டும் திருப்பி விட்டு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மீன்களையுமே திருப்பி விட்டாச்சு. இது மறுபடிக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாவே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரு வேளை நல்லா ஃப்ரை ஆகாத மாதிரி தெரிஞ்சதுன்னா மறுபடிக்கும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. வாசனையே நல்லா கமகமன் இருக்குது. இப்போ நான் இதை வெளியில் எடுத்துடுறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியான ஒரு மீன் பொரியல். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சந்தேகமே வேணாம், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.